வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் சலுகை பற்றிய தகவல்களையும் சிறப்பு தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கான அறிவிப்புகளையும் சலுகை பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்கள் சிறப்பு தேர்வு சிறப்பு மதிப்பெண் சற்று முன் வெளியான 4 முக்கிய தகவல். முக்கிய கோரிக்கைகள்: வாக்குறுதி 181ஐ அரசாணையாக்கி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பகுதி நேர பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அடிப்படை சம்பளம் 20,600 ரூபாயாக வழங்கி சிறப்பு ஆசிரியர்களாக அறிவிக்க வேண்டும். வேலை அனுபவம் மற்றும் குடும்ப சூழல்களை கருத்தில் கொண்டு இதனை அரசின் கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். 15 ஆண்டு காலமாக பள்ளி கல்விக்காக உழைக்கும் இவர்களின் கோரிக்கைக்கு தமிழக முதல்வர் செவி சாய்ப்பாரா என்பதே இவர்களுடைய தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழக அரசு பள்ளியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்றும் வெறும் சலுகைகளை மட்டும் அறிவிக்காமல் கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டுமென்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் தமிழக அரசிற்கு வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்று சட்டசபை விதி 110 கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி உடற்கல்வி, ஓவியம், தொழிற்கல்வி உள்ளிட்ட பாடங்களை மாணவர்களுக்கு கற்பிக்க தமிழக அரசின் நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 16,549 பகுதி நேர ஆசிரியர்கள் பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இதற்காக அரசாணை 171 படி 2012ஆம் ஆண்டில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். தற்போது 15 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இடையில் ஏற்பட்ட காலி பணியிடங்கள் போக 11,773 பகுதி நேர ஆசிரியர்கள் மிக குறைந்த ஊதியத்தில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். சமீபத்தில் அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சில சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த செந்தில்குமார், சிறப்பு மதிப்பெண் வழங்கும் அரசாணையால் முதல்வர் கொடுத்த வாக்குறுதி பொய்யாகிவிடும். காலி பணியிடங்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களும் வேலையில்லா பட்டதாரிகளும் இணைந்து தேர்வு எழுத வேண்டும் என்பது 15 ஆண்டுகளாக உழைத்த எங்களை புறக்கணிக்கும் செயலாகும் என்றார். சிறப்பு தேர்வு என்ற மாற்று வழி சிறப்பு மதிப்பெண்ணுக்கு பதிலாக 2003ஆம் ஆண்டு எஸ்மா காலத்தில் நியமிக்கப்பட்ட 11,000 பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தது போல பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் ஒரு சிறப்பு தேர்வு நடத்தி அவர்களை நிரந்தரம் செய்யலாம் என அவர் யோசனை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கணினி அறிவியல் ஆசிரியர்கள், தையல், இசை ஆசிரியர்கள் என பலர் தொகுப்பூதியத்திலிருந்து காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்ட முன் உதாரணமாக உள்ளனர். அதே முறையை பின்பற்றி 15 ஆண்டு கால அனுபவத்தை கருத்தில் கொண்டு இவர்களையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்போது தேர்வு நடத்தும், எத்தனை காலி பணியிடங்கள் உள்ளன போன்ற எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் கணினி ஆசிரியர், தோட்டக்கலை, கட்டிடக்கலை போன்ற பாடங்களுக்கும் சிறப்பு மதிப்பெண் உண்டா என்பது குறித்தும் அரசாணையில் தெளிவில்லை. 11,773 ஆசிரியர்களில் பலர் 50 வயதை கடந்துவிட்டனர். அவர்கள் பணி ஓய்வு பெறுவதற்கு இன்னும் சில ஆண்டுகளே உள்ள நிலையில் காலமுறை ஊதியத்தில் அவர்களை அமர்த்துவதே முறையானது. ஒரு மாதத்திற்கு 20 கோடி ரூபாய், ஆண்டிற்கு 240 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கினால் இவர்களை சிறப்பாசிரியர்களாக ஆக்க முடியும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.